அது ஒரு பெரிய ஹோட்டல். ஒரு நாள் மதியம் சுமார் 12 மணி இருக்கும். ஒரு பெண்மணி அந்த ஹோட்டலில் நுழைந்தாள். அப்பொழுது வேலை செய்து கொண்டிருந்த பணியாள் மெனு அட்டையை அவள் கரங்களிலே கொடுத்தான். அதை கவனமாக பார்த்து அங்கே கோழி சூப் மற்றும் கோழி சாப்ஸ் எல்லாம் இருப்பதை பார்த்தாள். உண்மையில் அவளுக்கு கோழி சாப்ஸ் சாப்பிட ஆசை. ஆனால் மறந்து போய் கோழி சூப் என்று கூறிவிட்டாள். சற்று நேரம் ஆனது. அந்த பணியாள் அவளுக்கு கோழி சூப் கொண்டு வந்து வைத்தார். உடனே அந்த பெண் அந்த பணியாள் மீது எரிந்து விழுந்தாள். நான் கோழி சாப்ஸ் கேட்டேன், நீ கோழி சூப் கொண்டு வந்திருக்கிறாய் என்று கோபப்பட்டாள். பொதுவாக இப்படிப்பட்ட நேரங்களில் பணியாட்கள், இல்லை, நீங்கள் கோழி சூப் தான் கேட்டீர்கள் என்று வாதாடுவார்கள். ஆனால் அந்த பணியாள் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் உள்ளே போய் கோழி சாப்ஸ் கொண்டு வந்து கொடுத்தார். தவறு அவள் பக்கம்தான் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு வருத்தப்பட்டாள். சாப்பிட்டு முடித்து பணம் செலுத்த சென்ற பொழுது அவள் அந்த பணியாளரிடம் மன்னிப்பு கேட்டாள். கோழி சாப்ஸ், கோழி சூப் இரண்டிற்குமே அவள் பணம் தந்து விடுவதாக கூறினாள். அம்மா, வேண்டாம் வேண்டாம், நான் சரியான காரியத்தை செய்ததற்காக என்னை மன்னித்து விட்டீர்கள், உங்களுக்கு நன்றி என்று கூறினார். உண்மை அன்பு தவறுகளை கவனிப்பதில்லை, அது குறை சொல்வதில்லை. அந்த பெண் செய்ததுதான் தவறு என்று அந்த பணியாள் வாதாடி இருப்பான் என்றால் பிரச்சனை தான் பெரிதாகும். நாமும் தவறு செய்யும் பொழுது அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதே சிறந்தது. நாம் நமது வாழ்க்கையிலும் நமக்கு எதிரிகளை சம்பாதிப்பதை காட்டிலும் அவர்களை நம் பக்கம் திருப்பிக் கொள்வதே சிறந்த கலை என்று கூறலாம். மேலும் சிந்தனையற்ற பேச்சு வாழ்போல புண்படுத்தும், ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் என்று விவிலியமும் நமக்கு கூறுகிறதல்லவா?